ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நாங்கள் ஒரு டூர் போயிருந்தாங்க. அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணேங்க. நான் வந்து ஈரோடுங்க. இருக்கிறதே வெயில் ரொம்ப அதிகமான ஏரியாவில் நான் இருந்தேங்க. அதனால் நம்ம எங்கேயாவது ஒரு 2 நாள் டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோங்க. ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் பாஸ் எடுக்கணும். அப்புறம் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் என்ன பிளான் பண்ணோன்னா, நாங்கள் வந்து வாகமன், ஆக்சுவலாக கேரளாங்க, வாகமன் போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம். மூணார் இல்லைங்க, மூணாருக்கு முன்னாடியே வந்துடும் வாகமன். ஆனால் இது வந்து கேரளா ஸ்டேட் தாங்க. அம்மா வீட்டிலேருந்து வாகமன் கொஞ்சம் பக்கம்தாங்க, ஒரு 3 to 3.5 hours ஆகும். நாங்கள் வந்து ஒரு 12 o'clock கிட்டே நாங்கள் கிளம்புனோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த ட்ரிப்பு. என்னோடய தம்பி ஒய்ஃபு, மாமனார் மாமியார், எங்கள் அப்பா அம்மா, ஹஸ்பண்ட், பிள்ளைங்களோட நல்லா ஜாலியாக இருந்தோங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எத்தனை மணின்னு உங்களுக்கு தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் 12 o'clock கிளம்பினோம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஆனால் இப்போ டைம் பாருங்கள் 2:30 தாங்க ஆகுது. 2:30க்கே வந்து இவ்வளோ க்ளவுடியாக, இவ்வளோ வெயிலே இல்லாமல் ரொம்பவே சில்லுன்னு காற்றடிச்சுதுங்க. நல்லா இந்த ரம்மியமான ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, ரம்மியமாக இருக்குது காற்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. கிளம்பி 2.5 hours தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்போது நல்லா சூப்பராக பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லைங்க. அதனால் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லாமே பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோங்க. உத்தமபாளையத்தில் இருந்தாங்க நாங்கள் கிளம்புனோம். அங்கே ராயல் பிரியாணியில் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் அங்கே நாங்கள் எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோங்க. இது வந்து தால்ச்சா, இது தயிர் சாப்பாடு வீட்டிலே செஞ்சதுங்க. அப்புறம் சிக்கன் 65 வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் தயிர் சம்பல், முட்டை, அப்புறம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு சரி வாங்க நம்ம வாகமன் போகலாம். வாகமனுக்கு ஒரு 20 kilometers முன்னாடி நாங்கள் நின்று சாப்பிட்டோங்க. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு மூவ் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் ஒரு 5 minutes கூட ஆகலைங்க. கிளைமேட் பாருங்கள், செம்ம க்ளவுடியாக இருந்தது. அதாவது மிஸ்ட்டு, க்ளவுடி இல்லைங்க, மிஸ்ட்டுங்க. ரோடே தெரியாத அளவுக்கு மிஸ்ட்டு நல்லா ஃபார்ம் ஆகிருந்ததுங்க. போகும்போதே ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க. நாங்கள் இந்த அளவுக்கு கிளைமேட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல கிளைமேட் பாருங்கள். 3:45க்கே எப்படி இருக்குது பாருங்கள், கிளைமேட்டு செம்மையாக இருந்தது. கிளைமேட்டை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. போனதுக்கு வந்து எங்களுக்கு ஓகே, இந்த அளவு கிளைமேட் கிடச்சது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், எங்களால் எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே அன்றைக்கி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் மழை பெஞ்சது, ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு வரைக்குமே மழை பெஞ்சதுனால எங்களால் வந்து எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே எங்களால் பார்க்க முடியல. நேராக நாங்கள் ரூமுக்கு தாங்க போனோம். ரூமுக்கு போயிட்டு வேறு எங்கேயுமே போக முடியல. ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். சாப்பிட்ட பிரியாணி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5:30 ஒரு 6 o'clock கிட்டே எழுந்துச்சி பார்த்தோன்னா ரெயின்போ, அவ்வளோ அழகான ரெயின்போ பார்த்தாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த மாதிரி ஃபுல் ரெயின்போ, ஃபுல் சர்க்கிளில் இருக்கிற மாதிரி ரெயின்போ நான் பார்த்ததே இல்லை. என் பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பி. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஜீப் ரைடு போனோங்க. ஜீப் ரைடிங்கில் வந்து 5 ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வாகமன் ஃபுல் வியூன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அதோட வீடியோஸ் தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்க அதை பார்த்து நிறைய கதை பேசினாங்க. இங்கே அப்படி இருக்கும், அங்கே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசினாங்க. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரிப்பை. அவங்க டேடி கிட்டே அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் எடுத்த வீடியோ தாங்க இது. 5 ஸ்பாட்டுக்குமே அவங்களே கூட்டிகிட்டு போய் அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது இப்படி அது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இடுக்கி டேமோட பேக் சைடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்த ஸ்பாட்டை வந்து டனலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டனல் இருக்குது. அங்கே டனல் சைடில் போய் கேமரா எடுக்க முடியல. அதனால் நாங்கள் வந்து ஃபால்ஸ் எடுத்தோம். பை ரோடு போகலைங்க, ஜீப்பில் தாங்க போனோம். ஜீப் ரைடு என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் ஜீப்பில் வந்து போனது. மொமெண்ட்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோங்க. இந்த சின்ன ஃபால்ஸுங்க, ரொம்ப பெருசாக இல்லை, இந்த சின்ன ஃபால்ஸு. நாங்கள் குளிக்கலாம் இல்லை, பிள்ளைங்களுக்கு அங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் இறங்கி தாங்க போகணும். டனல்லையுமே கீழே இறங்கி நம்ம சேஃபாக தான் போகணும். அங்கெல்லாம் ஃபோன்ஸ் எதுவுமே நான் கொண்டு போக முடியாததுனால நாங்கள் ஃபோட்டோஸ் அங்கே எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டீ எஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக க்ரீனிஷாக நல்லா இருந்ததுங்க. ஆனால் ஈவினிங் இருக்கிற அளவுக்கு மார்னிங்கில் கிளைமேட் இல்லைங்க, கொஞ்சம் வெயிலாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஈவினிங் போக போக நல்லாவே கிளைமேட்டு நல்லா மிஸ்டாக க்ளவுடியாக சூப்பராக இருந்ததுங்க.
நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து சூசைட் பாயிண்ட்டுன்னு கூட்டிகிட்டு போனாங்க. இதாங்க ஃபைனல். ஜீப்பில் வந்து 5 ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னால இதில் ஃபைனல் ஸ்பாட்டு சூசைட் பாயிண்ட். இதுதான் சூசைட் பாயிண்ட்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் மார்னிங் கிளைமேட் அந்தளவு சில்லுன்னு இல்லைனாலும் நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஜீப் ரைடு செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபிஷ் ஃபார்முக்கு போனோம். இந்த ஃபிஷ் ஃபார்ம் பற்றி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இது ஃபஸ்ட் டைமுங்க. வாகமன் 2-3 டைம்ஸ் போயிருக்கேன். ஃபிஷ் ஃபார்முக்கு இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். பார்க்குறதுக்கு எனக்கு புதுசாக தாங்க தெரிஞ்சிச்சு. இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதில் கொஞ்சம் சில விலங்குகளை வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வாத்து, அப்புறம் முயல், எலி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் ஃபார்மோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, நாங்கள் வந்து இந்த பரிசலில் போனோங்க. பரிசலில் ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது. அங்கே பரிசலில் கூட்டிகிட்டு போய் நடுவில் இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட வைக்கிறாங்க. அது நம்ம சுற்றி வந்து ஃபிஷ்ஷாக இருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. பிள்ளைங்க என்ஜாய் பண்ணாங்க. அதோட சில வீடியோஸ் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என் பாப்பா வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து இது ஃபுட்டு போடுறா பாருங்கள். ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க. நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குங்க. கலர் கலராக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங்ஸுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அட்வென்ச்சர்ஸ் பார்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நாங்கள் போனோம். அதுவும் இப்போ தாங்க புதுசாக ரெடி பண்ண மாதிரி தெரியுது. அட்வென்ச்சர்ஸ் பார்க்கில் வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜு வந்து சொன்னாங்கங்க. கிளாஸ் பிரிட்ஜ் சூப்பராக இருக்கும். மேலேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகவே தாங்க நாங்கள் வந்தோம். நிறைய அட்வென்ச்சரான கேம்ஸு இதில் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்க போனால் 5 o'clock வரைக்கும் டிக்கெட்டே தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக மழைய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் டிக்கெட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கெஞ்சி ரொம்ப நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட பிறகு எங்களுக்கு டிக்கெட் தந்தாங்க. 2 minutes கூட எங்களால் அதில் இருக்க முடியலங்க. நாங்கள் அந்த டிக்கெட் வாங்கிட்டு வரும்போது அந்த 4:45க்கு பிரிட்ஜோட அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருந்ததுங்க. இந்த பிரிட்ஜிலே இருந்துடலாம் போல் ஒரு ஃபீலிங் அப்படி இருந்துச்சு. ஆனால் வந்து அங்கே எங்களை 2 minutes கூட நிற்க விடலை. ஏன்னா லைட்னிங், அதாவது மின்னல் அடிச்சிச்சுன்னா பிரிட்ஜை ரொம்ப தாக்கும், அங்கே இருக்கிற பர்சன்ஸை ரொம்ப தாக்கும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் 2 minutes கூட இருக்கல வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா சரியான மழை பெஞ்சதுனால சரி ஓகே நம்ம ட்ரிப் இதோட முடிச்சிக்கலாம், நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. கிளம்பி நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஒரு 5:30 6 o'clock இருக்குங்க. இந்த ட்ரிப்பை ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. நீங்களும் யாராவது இந்த லீவ் வந்து வாகமன் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.